சங்கராச்சாரியாரோட கைது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துது. சங்கராச்சாரியார கலைஞர் தான் கைது செய்வாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி நடக்கவே இல்லை. சங்கராச்சாரியாரை கைது செஞ்சது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க தான். சங்கராச்சாரியாரும் ஜெயலலிதாவும் பெரிய கடவுள் பக்தர் இருந்தாலும் ஒரு கடவுள் பக்தர் இன்னொரு கடவுள் பக்தரை கைது செஞ்சதுதான் பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. 2004 கோவில் மேலாளர் சங்கரராமனை கொலை செஞ்சதா சங்கராச்சாரியாரை கைது செய்ய சொல்லி உத்தரவிட்டாங்க முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா. 2004 நவம்பர் 11 சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டார். ஆனா சங்கராச்சாரியார் ஜனவரி 5, 2005 விடுதலை செய்யப்பட்டார். கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஜெயில இருந்த சங்கராச்சாரியார் உடனடியா பெயில விடுதலை செய்யப்பட்டார். சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்டதுக்கு கோவில் மேலாளர் கொலை செய்யப்பட்டதுதான் காரணம்னும், கோவில்ல இருக்கக்கூடிய சொத்துக்களை சங்கராச்சாரியார் மிஸ்ஹேண்டில் பண்ணாரு அப்படிங்கிறது தான் காரணமா இருந்துச்சு. அதனால சங்கராச்சாரியாரை கைது செய்ய சொல்லி முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவு போட்டிருந்தாங்க. ஆனா குற்றம் நிரூபிக்கப்படலன்னு சொல்லிட்டு 2013 புதுச்சேரி நீதிமன்றம் சங்கராச்சாரியாரை விடுதலை செஞ்சிருக்கு. சங்கராச்சாரியாரை கைது செய்ய சொல்லி தமிழ்நாடு முழுக்க பெரிய போராட்டங்கள் நடந்துச்சு. சங்கராச்சாரியாரை கைது செய்ய சொல்லி நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் நிருபர் போய் முத்தமிழ் கலைஞர்கிட்ட கேட்டார். அதுக்கு கலைஞர், பாப்பான் தப்பு பண்ணிட்டான், பாப்பாத்தி அதிகாரத்துல இருக்கிறான், வரலாறுல முதல் முறையா ஒரு பாப்பாத்தியே கைது செய்யணுமே, இதுல சூத்திரனுக்கு என்னையா வேலை, நம்ம வேடிக்கை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு சும்மா இருந்தாரு கலைஞர். கலைஞர் சொன்ன அந்த வார்த்தைக்கு 1000 அர்த்தங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஜெயலலிதா சங்கராச்சாரியாரை கைது செஞ்சார். அதுக்கப்புறம் நடந்த நிறைய நிகழ்வுகள், அடுத்த சம்பவங்கள்ல உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்றேன். இந்த மாதிரி தொடர்ந்து பல சம்பவங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன்.